குரல் வெற்றிகளால் செய்த கடல் சங்கநூல் செவித்த குடல் நெஞ்சமெல்லாம் தமிழ் மண்ணை நினைப்பதெல்லாம் தமிழ் மண்ணை யாப்பிலார் பாடலரும் யார் தரும் கவிதை எனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பிலார் தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீற்றிருக்கும் எங்கள் தலைவரே. இடியா புயலா எரிமலையா தீப்பிளம்பா வெடியா படை முரசா மின்னல் கொடியா தாயின் மடியா என்னவென்று சொல்வேன். உடன் பிறப்பே என்ற ஒற்றை வார்த்தைக்கு நெருப்பு வரிகள் எழுதுவதே. தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தமிழ் நாட்டுக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். சமூக ஊடக பயன்பாடு பெருகிவிட்ட இந்த 5G காலகட்டத்தில் எல்லாவற்றையும் எளிமையாகவும் மிக மிக சுருக்கமாகவும் உடனடியாகவும் அறிந்து கொள்ள துடிக்கிறது உலகம். இந்த அவசர உலக தலைமுறையினருக்கு திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளையும் வெற்றிகளையும் எடுத்து கூற நமது முத்தான தலைவர் மண்ணின் மைந்தர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜென்ஸ் என்கின்ற சமூக வலைத்தளங்களில் இளைஞர்களின் குரலாக முன்னேற்ற அரசியலின் நானும் இணைந்திருக்கிறேன். அன்பு கழக உடன்பிறப்புகளான நாம் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக பணி செய்தால் நாம் முன்னே இருக்கும் எதிர்நோக்கி காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நான் நீ என்று பிரித்து பணி செய்தால் வெற்றி கூட நமக்கு எட்டா கனியாகிவிடும் என்கிறார். அதற்கு ஒரு சிறிய உதாரணம் கூட சொல்லியிருக்கிறார். ஒரு களியினை எடுத்து ஒடிப்பதற்கும் ஒரு கட்டுக்களியினை எடுத்து ஒடிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. கட்டா இருக்கும் போது களியினை அவ்வளவு எளிதில் ஒடிக்க முடியாது. ஆம், அந்த கட்டுக்களியை போல் கழகத்தை கட்டி காத்திட வேண்டும் கண்ணும் கருத்துமாக என்றார். கால் சட்டை போட்ட வயதில் லிங்கீதம் சிறிதோடு சங்கீதம் கற்க போனேன். அட கால் சட்டைக்காரா, சூத்திரனுக்கு ஏனடா மேல் சட்டை, கலட்டு பிறகு சங்கீதத்தை புரட்டி என்றனர். சட்டை இல்லாமல் சங்கீதம் கற்க முடியாது. இந்த சாதி சாட்டைக்கெல்லாம் என் பகுத்தறிவு மனம் படியாது. இந்த சாதி சாட்டைக்கெல்லாம் என் பகுத்தறிவு மனம் படியாது. தமிழ்நாட்டில் திமுகவை பற்றி சாதாரணமாக எண்ணிவிடாதே. ஏழையின் இடுப்பில் இருந்த துண்டை தோளில் போட வைத்தது திமுக. நமது மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் சூட்டியது திமுக. தமிழ்தாய் வாழ்த்து, தமிழ்நாடு அரசு, வாய்மையே வெல்லும் என்று தமிழுக்கு பெருமையை சேர்த்தது திமுக. சமூக நீதி, இருமொழி கொள்கை, மாநிலத்தில் சுயாட்சி என தமிழுக்கு பெருமையை சேர்த்தது திமுக. ஐயா கலைஞர் அவர்களிடம் இந்திய பிரதமர், குடியரசுத் தலைவர் என பல பதவிகள் வந்தபோது தமிழே என் உயிர் மூச்சு என வாழ்ந்தவர் நம் தலைவர். விவசாயிகளுக்கு முதலில் இலவச மின்சாரம் கொண்டு வந்தது திமுக. தமிழகத்தில் முதல் முறையாக கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்தது திமுக. பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இஸ்லாமியரை சேர்த்தது திமுக. பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இஸ்லாமியரை சேர்த்தது திமுக. பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, உள்ளாட்சியில் 33%, அரசு பணியில் 30% என்று பெண்களை பெருமைப்படுத்தியது திமுக. நமது முத்தான தலைவர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டங்கள் எண்ணிலடங்காதவை. கலைஞர் மகளிர் உரிமை தொகை, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், நமக்கு நாமே திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, கலைஞர் விடியல் பயணம், கலைஞர் கைவினை திட்டம், தாயும் மாணவர், மீண்டும் மஞ்சப்பை, கலைஞர் கனவு இல்லம், தோழி மகளிர் விடுதி, முதல்வரின் முகவரி, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்று இன்னும் பல திட்டத்தினை கொண்டு வந்த தலைவர். வெற்றி வரும்போது கொண்டாடுபவன் தொண்டன் அல்ல, தோல்வி வரும்போது தன் கொள்கையை தாங்கி நிற்பவனே உண்மையான கழக போர் வீரன். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் இவர்கள் வழியில் வந்த நாம் கண்டிராத வெற்றியும் இல்லை, நாம் கண்டிராத தோல்வியும் இல்லை, நாம் கண்டிராத வெற்றியும் இல்லை, நாம் கண்டிராத தோல்வியும் இல்லை. திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களின் ஆணையிறங்க அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு நமது இயக்கத்தின் சாதனைகளையும் வெற்றிகளையும் கொண்டு செல்வோம். வாழ்க தமிழ், வளர்க கலைஞர் ஐயா புகழ். நன்றி, வணக்கம். கலைஞரே